தளபதி விஜய் நடித்த லியோ திரைப்படம் மிகப்பெரும் அளவில் வெற்றி பெற்றது. கலெக்ஷன்ஸில் அள்ளிய போதும் இந்த படம் குறித்து சில விமர்சனங்கள் இருந்ததால தான் அடுத்து இயக்க இருக்கும் கூலி படத்தில் முந்தைய தவறுகளை திருத்தி கொண்டு பக்காவான படமாக வெளியிடுவேன் என்று லோகேஷ் கனகராஜ் தெரிவித்திருக்காரு. அதாவது என்ன தெரிவிச்சிருக்காரு, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் மிக பெரும் அளவில் வெற்றி பெற்றது. சூப்பர் ஸ்டார் அவருடைய சர்ச்சை இணையத்தில் பேசும் பொருளாக இருந்த நிலையில் இந்த படத்தில் இடம்பெற்ற டைகர் கா உக்கும் பாடல் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. ரஜினியோட ஸ்டைல் லுக், தமன்னாவோட ஆட்டம் என ஜெயிலர் படம் மாஸ் காட்டிவிட்டது. இந்த படத்தை தொடர்ந்து தாசே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இதில் சூப்பர் ஸ்டாரோட அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன் போன்றோர் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிந்த நிலையில் படம் அக்டோபர் 10 ஆயுத பூஜை விடுமுறையை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னுமே வரல. வேட்டையன் படத்தை தொடர்ந்து லோகேஷ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடிச்சிட்டு வர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசர் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்கு. இந்த படத்தில் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் ஆகியோர் கமிட் ஆகியிருக்காங்க. மிஸ்டர் பாரத் படத்திற்கு பிறகு ரஜினி, சத்யராஜ் இப்படத்தில் இணைஞ்சிருக்காங்க. பேன் இந்தியா திரைப்படமாக உருவாகி வரும் இந்த படத்தில் ரன்வீர் கபூர் மற்றும் ஃபகத் ஃபாசில் இணைய உள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் கால்ஷீட் பிரச்சனை காரணமாக ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் கமிட் ஆகலை. தங்க கடத்தில் மையமாக கொண்டு உருவாக உள்ள இந்த படத்தில் ரஜினிகாந்த் நெகட்டிவ் ரோலில் நடிக்க இருப்பதாகவும், முந்தைய படத்தில் இருப்பது போல சரக்கு, கஞ்சா இதெல்லாம் சுத்தமாக இந்த படத்தில் இருக்காது. கடந்த காலத்தில் ரஜினி நடித்த பல சூப்பர் ஹிட் படங்களை போல இந்த படத்திலும் ஆக்ஷன் மற்றும் சென்டிமெண்ட் கலந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னர் படமாக, பக்கா ரஜினி சார் படமாக இருக்கும் என்றும், பழைய தவறுகளை திருத்தி கொண்டு ஒரு பக்கா படமாக இந்த படம் கொடுப்பேன் என்றும் லோகேஷ் கனகராஜ் கூறியுள்ளதா இணையத்தில் தகவல் வெளியாயிருக்கு. மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம் போன்ற படத்தில் சரக்கு, கஞ்சா பிரதானமாக இருந்த நிலையில் லோகேஷோட படம் என்றாலே அதில் போதை வஸ்து இருக்கும் என்ற கருத்து பரவலாக பேசப்பட்டு வருது. இதை முறியடிக்கும் வகையில் கூலி படத்தோட கதைக்களம் இருக்கும் என்றும் லோகேஷ் இவ்வாறு கூறியிருப்பது ரஜினி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆத்தியிருக்கு. கமலை வைத்து லோகேஷ் விக்ரம் என்ற மிகப்பெரும் ஒரு வெற்றி படத்தை கொடுத்த நிலையில் ரஜினிக்கும் அதே அளவு ஒரு வெற்றியை கொடுப்பாரா என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூடிய விரைவிலே ரிலீஸ் ஆக போகுது. ஸ்டார்டிங் ஸ்ருதிஹாசனையும் ரஜினியும் வச்சு தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அப்பா மற்றும் மகள் இவங்க 2 பேரும் சேர்ந்து வர மாதிரி ஒரு வீடியோ சாங்கை ஷூட் பண்ணியிருக்காங்களாம். இந்த சாங் கூடிய விரைவிலே ரிலீஸ் ஆகும். அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவால் சொல்லப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பாட்டு எந்த அளவுக்கு டக்கராக இருக்க போகுது, மேலும் சூப்பர் ஸ்டாரோடைய ஆட்டம் இதில் எப்படி இருக்க போகுதுன்னு. நீங்கள் கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறேங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.